Change is the end result of true learning. Hello, friends. This is Agnes Gabriel, and my teammates are Aruna and K. Akash, third year IT department from SIT. Now we are learned to foundational of organizational structures. What is organizational structures? Organizational structure is the formal arrangement of jobs within an organization. It defines how job tasks are formally divided, grouped and coordinated. அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனில் ஒருத்தருக்கு எப்படி குரூப் பண்ணி ஜாப் கொடுக்கறதுங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்மளுக்கு லேர்ன் அண்ட் டீச் பண்ணுறது தான் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ். Organizational main six key elements in organizational structures. First one, work specification. Second one, department relation. Third one, chain of command. Fourth one, span of control. Fifth one, centralization and decentralization. Sixth one, formulation. First, we are now what is work specification? The degree to which tasks in the organizations are subdivided into separate jobs. Division of labor and the yearly auto assembly plant in the USA are the best example for this. ஒர்க் ஸ்பெசிஃபிகேஷன்னா என்னன்னா, ஒருத்தருக்கு எந்த ஒர்க்கை கொடுத்தா அவங்க கரெக்டாக செய்வாங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணி அவங்களுக்கு அதை அசைன் பண்ணுறது தான் work specification. Second key is the departmentalization. Departmentalization is the basis by which jobs are grouped together. அதாவது ஒரு குரூப் பண்ணா ஒருத்தவங்க எந்த குரூப்க்கு கரெக்டாக வேலை பார்ப்பாங்க, யாரோட யாரை குரூப் பண்ணால் கரெக்டாக வேலை பார்ப்பாங்கங்கிறத டிபார்ட்மெண்டேஷன் மூலம் அசைன் பண்ணி சொல்கிறது தான் இந்த செகண்ட் கீ எலமெண்ட். This second key element, most common way of doing this most function. First one, manufacturing. Second one, marketing. The type of product and geography or territory. The most example of East Coast office and West Coast office. அப்படின்னா என்னன்னா, ஒரு டிபார்ட்மெண்டேஷனில் ஒரு ஃபங்க்ஷனல், ஒரு ப்ராடக்ட், ஒரு கஸ்டமர், ஒரு ஜியோகிராஃபி, ஒரு மேட்ரிக் இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் ஒர்க்கோ ஆர் மார்க்கெட்டிங் ஒர்க்கையும் நம்ம எடுத்துக்கும் போதும் மேனுஃபேக்சரிங் ஒர்க்கில் ஒருத்தரை எந்த அளவு இன்க்ளூட் பண்ணுறோம் ஆர் ஒருத்தரை எந்த அளவு குரூப் பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங்னா ஒரு செட் ஆஃப் பீப்புளை குரூப் பண்ணி இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணணுங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். அதே போல தான் மார்க்கெட்டிங், ஒரு செட் ஆஃப் பீப்புள் அதில் மார்க்கெட்டிங் இருப்பாங்க. இப்படி குரூப்டாக அதை செய்கிறதுனால தான் நம்ம செகண்ட் கீயை எதை செகண்ட் கீ எலமெண்ட்டாக வச்சுருக்காங்கன்னா டிபார்ட்மெண்டலைசேஷன். Third element, chain of command. The unbroken line of authority that extends from the top of organization to the lowest echelon and clarifies who reported to whom. அப்படின்னா என்னன்னா, ஒரு இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு சிஇஓ, அவருக்கு கீழே ஒரு சிஎஃப்ஓ, சிஓஓ, அப்புறம் டாப் மேனேஜர்ஸ், அப்புறம் மிடில் மேனேஜர்ஸ், இப்படி நிறைய பேர் குரூப்டாக இருப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம அதாவது இப்போ மிடில் மேனேஜர்ஸ்க்கு வர கம்ப்ளைண்ட்டை அவங்க எங்கே எடுத்துகிட்டு போவாங்கன்னா, அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக டாப் மேனேஜர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. டாப் மேனேஜர்ஸ் யாருக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னா சிஎஃப்ஓ அண்ட் சிஓஓக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த சிஎஃப்ஓ அண்ட் சிஓஓ யாருக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னா சிஇஓக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இப்படி ஒருத்தர்ல இருந்து ஒருத்தர் கரெக்டா அசைன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ப்ராப்ளத்தை ரெக்கார்ட் பண்றதுக்கு நேம் தான் செயின் ஆஃப் கமாண்ட். Span of control. The span of control is the number of subordinates a manager can efficiently and effectively directly
Simply a manager or supervisor who has group of subordinators who can directly report him or is called a span of management. அதாவது இதுவும் இப்படிதான். நிறைய ஒர்க் எம்ப்ளாயிஸ் இருக்கும்போதும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மேனேஜர் இருப்பாங்க. அந்த இந்த எம்ப்ளாயீஸ்க்கு ஏதோ ஒரு சமயத்துல ஒரு திங்க் ஆர் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்னா அந்த எம்ப்ளாயீஸ் ஃபர்ஸ்ட் வி கோ டு மேனேஜர் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மேனேஜர்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மேனேஜரை நம்ம வைட் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். இந்த மேனேஜர்ஸ் யாருக்கிட்ட எடுத்துட்டு போவாங்கன்னா சிஇஓக்கு எடுத்துட்டு போவாங்க. சிஇஓ தான் நம்ம நேரோ ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒருத்தர்ல இருந்து ஒருத்தர் கரெக்டா குரூப் ஆஃப் சபார்டினேட்ல இருக்கிறத தான் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. Fourth key element in organizational structure centralization and decentralization. Centralization and decentralization என்னன்னா the degree to which decision making in consolidate at a single point in the organization. Decentralization is when discretion is pushed down to lower level employees. அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு சென்ட்ரலைஸ்ல எல்லாரும் சேர்ந்து, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம எடுத்துட்டோம்னா செட் ஆஃப் பீப்புள் எம்ப்ளாயா ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க எல்லாரும் போய் சென்ட்ரலைஸ்டா நம்ம ஒரு ஃபார்ம் அங்கே ஒரு இது இருந்துச்சுன்னா அவங்க யார்கிட்ட ஒரே ஒருத்தட்ட மட்டும் போய் சொல்லுவாங்க. அப்படி சொல்லி அந்த ஒருத்தர் அந்த ப்ராப்ளமை ரெக்யூர் பண்றதுதான் சென்ட்ரலைசர். அப்படி இல்லாம தங்களுக்குள்ள யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்கிறதா டீசென்ட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. Sixth key element in formalization. The degree to which job within the organization are standardized. ஃபார்மலேஷன்ல எப்பவுமே ஃபார்மலேஷன்னா என்னன்னா எந்த ஜாப் யாருக்கு சூட் ஆகணும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கொடுக்கறது தான் ஃபார்மலேஷன். இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இன் common organizations design them the three design in given the first one the simple structure, second one bureaucracies, third one matrix structure. Structure differ. Consider the magnetic model and the organic model. The magnetic model is characterized by extensive departmentation and high formalization, a limited information network, and centralization. The organic model is flat, use cross hierarchical and cross functional teams, has low formalizations, poses a comparative information network, and relies on participate decision making. ஆர்கனைசேஷனல் டிசைன் அண்ட் எம்ப்ளாயி எதை பேஸ் பண்ணி இருப்பாங்கன்னா அவங்களோட தாட்ஸ். எப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு மைண்ட் தாட்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி அதை ரெக்யூர் பண்ணி அதை அசைன் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் கொடுக்கறது தான் இந்த ஆர்கனைசேஷனல் டிசைன் அண்ட் எம்ப்ளாயி. And now we are going to organizational design and employee behavior. It is difficult to centralize what will work best for the employee. For example, work specifications may lead to higher productivity but can reduce job satisfaction. Individual difference, expensive, and the work talks are key. Summary and implications for managers. An organization is internal structures contributes to explaining
and predicating behavior and organization structure reduce ambiguity for employee. The specific effort of structural designs on performance and satisfaction are modeled by the employee individual preference and cultural norms. Managers should be reminded that structural variables like work specifications, span of control, formulation, and centralizations are objective characters that can be measured by organizational researchers. However, most employees do not precue structure the same way as researchers do. Instead, they observe in their unscientific fashion. அதாவது நம்ம ஆர்கனைசேஷனில் ஒரு மேனேஜருக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க. அதே போல் பீப்புள்ஸ் அண்ட் எம்ப்ளாயிக்கும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு செட் ஆஃப் குரூப் மூலம் ஒரு ஒர்க்கை கேதர் பண்ணுறது தான் இந்த ஃபவுண்டேஷனல் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரோட மெயின் கான்செப்ட். Thank you.